முத்து நகை முழு நிலவே முத்து விளக்கே கொடி மலரே. அங்க உள்ள மட்டும் நான் நினைச்சது நடந்துருச்சு. இதுதான் நான் உன்னை பார்க்கிற கடைசி பார்வை. நான் வர இறங்கும். அப்படி போடு. இதத்தான் எதிர்பார்த்தேன். கல்யாணம் முடிஞ்சு வந்த 5 நாள்லயே இப்படி அடிக்கிறான். நல்லாதான் இருக்கு. ஆனா எதுக்கு அடிச்சிருப்பான் கேப்போம். அன்பு, எனக்கு வர்ற கோத்துக்கு அவ்வளவுதான் பாத்துக்கோ. எதுக்குடா இவள அடிக்கிற? ஆமா, இவ செஞ்ச காரியத்துக்கு இவள அடிக்காம கொஞ்சம் சொல்லிட்டு இருக்கீங்களா? என்னடா காரியம் செஞ்சா என்னாச்சு? இப்ப எதுக்கு இவள அடிக்கிற? எனக்கு ஒண்ணுமே புரியலடா. இங்க பாரு, காலையில இருந்து இங்க இசையும் காணா, இளங்கோவையும் காணா. அவங்கள தேடிட்டு வாடான்னு சொல்றதுக்கு இவள புடிச்சு அடிச்சுக்கிட்டு இருக்க. காரணம் இருக்கிறதுனால தானே நான் அடிக்கிறேன். என்னது? இசையும் காணா, இளங்கோவையும் காணாமா? என்னது இது? எப்படி 2 பேரும் காணாம போயிருப்பாங்க? ஒண்ணுமே புரியலையே. அவங்க காணாம போனதுக்கும் இவள் அடிக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? என்னதான்டா சொல்ல வர? இம்மா மல்லிகா, என்னதான் நடந்துச்சு? இல்லத்த, இவங்க என்னை அடிக்கிறதுல தப்பு இல்ல. ஏன்னா தப்பு என் மேலது. நான் சொல்லி இருந்திருக்கணும். தப்பு செஞ்சுட்டேன். எப்படி வேணாலும் அடிச்சுக்கிறேங்க. ஆனா முதல்ல போய் என்ன ஏதுன்னு பாருங்க மாமா. டேய், ஒண்ணுமே புரியலடா மல்லிகா. எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னதான் பிரச்சனை என்னன்னு சொல்லிட்டு தான் எதா இருந்தாலும் பண்ணுங்களேன். மா, இளங்கோவையும் காணா, இசையும் காணான்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, அவங்க 2 பேரும் எதனால காணான்னு யாராவது யோசிச்சீங்களா? அதத்தனடா நான் உங்ககிட்ட கேக்குறேன். காலையில இருந்து 2 பேரும் எங்க போனாங்கன்னே தெரியல. நானும் காலையில இருந்து இளங்கோக்கு இசைக்கு மாத்தி மாத்தி போன் பண்ணிட்டே இருக்க, எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. ஒன்னு போன் நாட் ரீச்சர் வருது, இல்லனா சுவிட்ச் ஆஃப்னு வருது. எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுக்கும் இப்ப அவளை நீ அடிச்சதுக்கும் வேணுமா சொல்லிட்டு இருக்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னன்னு தயவுசு நீங்க வாய் திறந்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன வேணாலும் பேசுங்க. இங்க பாருங்க, அதை இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்ல, ஓகேவா? ஆனா மல்லிகா, நீ என்ன விஷயத்த என்கிட்ட மறைச்சிருந்தாலும் இந்த விஷயத்த நீ என்கிட்ட எதுக்கு மறைச்ச? இத நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தா இந்நேரம் அவனை போக விடாம தடுத்திருந்த அந்த பிரச்சனை எப்படி சரிபட முடியுமோ அப்படி பண்ணியிருந்திருப்பேன். இப்படி மறைச்சு வச்சு இப்ப இவ்வளவு தூரம் ஆயிடுச்சு. இப்ப அங்க போய் என்ன நடக்குதுன்னு கூட எதாவது கண்டுபிடிக்க முடியாது. எந்த ஹோட்டல்னாலும் தெரியுமா? தெரியல மாமா. ஏதோ அந்த இசை பொண்ணு வழக்கமா ஏதோ ஹோட்டலுக்கு போகுமாம்ல, அந்த ஹோட்டலுக்கு போயிருக்காங்க 2 பேரும். எந்த பிரச்சனை சண்டை சச்சரவு இல்லாம பார்த்து பத்திரமா கூட்டிட்டு வந்துருங்க. அப்படி மொண்ட சூடாகுது, வந்து தொலைறேன். அன்பு, என்னடா எதுவுமே புரியாம எதுவுமே சொல்லாம நீ பாட்டுல போய்கிட்டு இருக்க? என்னாச்சு மல்லிகா? அவன் எதுக்கு ஒன்னு அடிச்சான்? என்ன மறைச்ச? என்ன பிரச்சனை? ஏதோ ஹோட்டலுங்கிறான். ஒண்ணுமே புரியல. என்னதாமா? என்னை மன்னிச்சுக்கிறத மாமா கிட்ட சத்தியம் பண்ணிருக்கேன். அவர் வர வரைக்கும் நான் எதையும் சொல்ல மாட்டேன். நான் வாரியத்த இல்ல. என்ன நடக்குது? எனக்கு ஒண்ணுமே புரியல. வந்தான், அடிச்சான், நான் கிளம்புறேன்னு போறான். சோ மண்டை அப்படி பிக்குது. இந்த வீட்டுல என்னதான் நடக்குதுன்னே கண்டுபிடிக்க முடியாது போல. சை, என்ன இசை, ஹோட்டல், இளங்கோ, ஒண்ணுமே புரியலையே. நம்ம பொண்ணை பத்தி தான் பேசுறானுங்க. என்னவா இருக்கும்? பேசாம நம்ம இவன் பின்னாடி போய் பார்த்தா என்ன? இல்ல இசை, நீ எனக்கானவ. உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். நீ கவலைப்படாத, உனக்கு ஒன்றும் ஆகாது. திறந்துதாமா இருக்கு கதவு. உள்ளவா.
என்ன ஷார்ட் டைமுக்கு வந்துட்டியே. இன்னும் 50 செகண்ட்ஸ் லேட் ஆயிருந்துச்சுன்னு வச்சுக்கோ, தட்டி விட்டுருப்பேன். இதோ பக்கத்தில் தான் வச்சிருக்கேன் பாரு, எல்லாத்தையும் ரெடியாக தான் வச்சுருந்தேன். பரவாயில்ல, கரெக்டான டைமுக்கு வந்துட்டியே. உங்ககிட்ட இந்த பிடிச்சதே இந்த பஞ்சுவாலிட்டி தான். எப்போதுமே சரியான நேரத்தில் எல்லாத்தையும் செய்வேன் பார்த்தியா, அதனால தான். கௌதம், உன்னை கெஞ்சி கேட்குற கௌதம், நான் உன்னை அடிச்சது, உன்னை திட்டினது, உங்ககிட்ட ஹாஷா நடந்துக்கிட்டது எல்லாத்துக்குமே மன்னிப்பு கேட்குறேன். நீ என்கிட்ட கோபமா நடந்துக்கிட்டனாலையும் என்னை டிஸ்டர்ப் பண்றனாலையும் தானே நான் இப்படிலாம் நடந்துக்கிட்டேன். ஆனா நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணவே நான் நினைக்கலடா. அப்ப கூட உன்னை பத்தி மலர்கிட்ட நான் எவ்வளவோ நல்ல விஷயங்களா சொன்னேன். ஆனா இப்போ உன்னை கெஞ்சி கேட்குறேன்னா அந்த வீடியோவை டெலீட் பண்ணிடு, என்னை விட்டுடா ப்ளீஸ்டா. அது எப்படி நாங்களாம் உங்களை லவ் பண்ணுவோமா, அந்த ப்ரப்போஸ் பண்ணுவோமா, நீங்கள் வேணான்னு சொல்லி கன்னத்தில் அரைவீங்களாம், எங்களை திட்டு வாங்க வைப்பீங்களாம், அவமானப்படுத்துவீங்களாம். இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்கிறதுக்கு நாங்கள் என்ன லூஸா? இங்கே பாரு, என்னை ஒன்று மற்ற ஆம்பளை பசங்க மாதிரி சீ போடி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாள்லாம் கிடையாது. என்ன, எனக்கு ஒன்று வேணும்னா அது வேணும். ஆரம்பத்தில் உன்னை லவ் மட்டும் தாண்டி பண்ணேன், உன் மேலே எனக்கு ஆசையெல்லாம் வரல. இப்போ கூட உன் மேலே ஆசைப்பட்டெல்லாம் உன்னை நான் இங்கே வர சொல்லலை. என்ன, எனக்கு ஒன்றை பழி வாங்கணும், அதனால் எனக்கு வேறு வழி கிடைக்கல. அதனால தான் இப்படி இறங்கிட்டேன். எங்களை மாதிரி பசங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது, பொண்ணுங்க மட்டும்னா அப்படி இப்படிலாம் சும்மா கத்தி அப்படி இப்படிதான் ஓவர் சீன் போடுறீங்களே. பசங்க நாங்கள் மட்டும் எங்களை பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு? ஒருத்தவங்கள மனசுக்கு பிடிச்சிருந்தா விரும்ப முடியும். உன்னை எனக்கு பிடிக்காம லவ் பண்றதுக்கு நான் என்ன லூசாடா? சத்தியமா சொல்றேன், உன் மேல லவ்ங்கிற அந்த ஃபீல் எனக்கு ஒரு நாள் கூட வந்ததில்ல. எத்தனை வருஷமா என் கூட படிக்கிறேன், 5 வருஷமா என் கூட படிச்சு இல்ல, ஆனா துளி கூட உன் மேல அப்படி ஒரு இன்ட்ரெஸ்டே எனக்கு வந்தது இல்லடா. ஆனா நீ இவ்வளவு கேவலமா நடந்துப்பேன் நான் நினைக்கல. உன்னை கெஞ்சி கேட்கிறேன், அந்த வீடியோவை டெலீட் பண்ணிடுடா. என் வாழ்க்கையே அதுதான் இருக்கு. ஒரு பொண்ணுக்கு எது இருக்கோ இல்லையோ அவ மான மரியாதையோட வாழ்றது தாண்டா அவன் வாழ்க்கையில வாழ்றதுக்கே அர்த்தம். இப்போ என் உயிரே உன் கையில தான் இருக்கு. தயவு செஞ்சு டெலீட் பண்ணிடுடா. எனக்கு இதெல்லாம் சுத்தமா விருப்பம் இல்லடா. ப்ளீஸ் விட்டுடா. டெலீட் பண்ணணுமா? ஏண்டி, டெலீட் பண்றதுக்கு இவ்ளோ கஷ்டப்பட்டு நான் வீடியோ எடுத்தேன். டெலீட் பண்றதுக்கு எனக்கு 1 நிமிஷம் ஆகாது. சும்மா எப்படிங்க டெலீட் பண்ண தாட்டி உடனே டெலீட் ஆயிடும். அதே மாதிரி நெட்ல போடுறதுக்கும் எனக்கு 1 நிமிஷம் ஆகாது. ஓகேவா? எல்லாமே அப்லோட் பண்ணி கரெக்டா வச்சுட்டேன். பப்ளிக் மட்டும் பண்ணா போதும். என்ன, அவ்வளோதான். என்ன, ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இப்படி தள்ளி தள்ளி போனா அப்புறம் எப்படி? சரி, ஓகே, நெட்ல போட்டுற வேண்டியதான். வேணாம் கௌதம், என்ன விட்டுடா கௌதம், ப்ளீஸ்டா. பொண்ணை கெஞ்சி கேட்குறேன். என்ன மாதிரி பொண்ணுங்களுக்கு தாண்டா இந்த மாதிரி வலி எல்லாம் தெரியும். ஒரு நாள் நீ பொண்ணா இருந்து பாரு, அப்ப தெரியும் வலி என்னன்னு. என்ன விட்டுடா, உன்னை கெஞ்சி கேட்குறேன். தயவு செஞ்சு இந்த வீடியோவை டெலீட் பண்ணிடுடா ப்ளீஸ்டா. ஏச்சி, அதெல்லாம் எனக்கு தேவையில்ல. என்ன, பொண்ணா இருந்து பாரு ஆணா இருந்து பாருன்னு எனக்கு இப்போதைக்கு நீ வேணும்டி, அவ்வளவுதான். என்ன சும்மா நைனேன்னு பேசிட்டு இருக்காத, எனக்கு வேற வேலை இருக்கு. இப்ப என்ன சொல்ற, முடிவா என்ன சொல்ற நீ? அடேங்கப்பா, என்ன தப்பிச்சு நழுவி போற? நீ என்ன நழுவுனாலும் இன்னைக்கு இங்க என்ன நடக்கணுமோ அது நடந்துதான் தீரும். ஓகே? அது எப்படி? நான் சொன்னோன்னு ஹோட்டல் வரைக்கும் வர தெரிஞ்ச உனக்கு இதுக்கு சம்மதிக்க முடியாதா? எங்கடி ஓடுறீங்க? வா. வேணாம் கௌதம், என்ன விட்டுடா. இப்படியே எவ்வளோ நேரம் விலகி போவ? ஒரு லிமிட்டுக்கு மேலே உன்னால முடியாதுடி. ஸோ ஒத்துக்கோ. இளங்கோ, இப்பதாண்டா உன் அன்பு எனக்கு புரியுது. இப்போதான் நீ எதுக்காக என்ன சுத்தி வந்தங்கிறது எனக்கு புரியுது. இளங்கோ, உனக்கு சொந்தமாக வேண்டிய என்ன இன்னைக்கு வேற எவனோ என்னை தோழாண்டா. இளங்கோ, எனக்கு இது ஆர்வருப்பா இருக்கு. என்னால முடியலடா. இளங்கோ, நீ மட்டும்தான்
பிடிச்சு தன்னைய தன் புருஷனுக்கு கொடுக்கறவதான் உண்மையான பொண்ணு, உண்மையான காதலின்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு எல்லாமே தலையில போகும்போது எல்லாமே என் தப்புதான். என்னால முடியல இளங்கோ, எப்படியாவது என்ன வந்து காப்பாத்துடா. இல்லனா நீ இசைய இதுதான் கடைசியா பாக்குறது. இல்ல இல்ல, இசைக்கு எதுவும் ஆட மாட்டேன். அவன் ஏன் இசை அவளை 6 வருஷம் நான் இங்க சுமந்திருக்கேன். அவளுக்கு இசை அம்மா அம்மா இசை இல்லடா இசை, முதல்ல அவனை புடி இசை. இது ஒண்ணும் பிரச்சனை இல்ல, அவனை புடி. ஐயோ, கொலை பண்ணிட்டா போச்சே. டேய் இசை, ஐயோ, கொலை கொலை. இசை எந்திரி இசை. மரியாதை இந்த வீடியோ கூட என்கிட்ட வீடியோ கூட இல்லனா உன்னை கொன்றுவேன். ஓ, வீடியோக்கு வந்தவனா நீ? என்ன தைரியம் இருந்திருந்தா இவ குளிக்கிறத வீடியோ எடுத்தது மட்டும் இல்லாம அவளை ரூமுக்கு வர சொல்ற. மொவனே உன்னா என்ன அதான் வாளே உன்னை குத்திட்டா போல. எங்க எங்க நீ எந்திரச்சு வந்து நான் அடிச்சிரு பாத்து. அவனே பேசிக்கிட்டு டேய் விட்றா. அவனே உன்னா என்ன வலிச்சாலும் சரி, உன்னைக்கு அடிச்சு கொல்ல மாட்டேடா. என்ன வலிச்சாலும் சரிடா. உன்னா டேய் வேணாம் அடிக்காத. அவனே உனக்கு மட்டும் அடிக்க தெரியுமா? எனக்கு அடிக்க தெரியும்டா. நான் வலிக்குது வலிக்குது, விட்டு தொலைடா. எங்கடா அந்த லேப்டாப், எங்க அந்த வீடியோ? குடு குடுன்னு சொல்றேன்ல, எங்கடா எங்க? சொல்ல முடியாதுடா. என்னை இவ்வளவு தூரம் அடிச்சதுக்கு அப்புறம் நான் சொல்லுவேன் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? சொல்ல முடியாது. நான் இப்பவே நெட்ல போடுறேன்டா. டே, என் பொறுமையை ரொம்ப சோதிக்காத. மரியாதை எடுத்து கொடு, இல்லனா அவ கையில இருக்கிற கத்திய பிடிக்கும். உன்னை குத்துறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. குடு. முடியாதுடா, குடுக்க முடியாதுடா. ஏய், நீ குடுக்கவே வேணாம். அங்க பாரு, அங்க பாருடா. அண்ணா, நீ அப்புறமா அண்ணா போடலாம். தள்ளு, அடிச்சு மூஞ்சி மாதிரி உடைக்காம நின்னு என்னடா பேசிட்டு இருக்காங்க? வா அண்ணா. அண்ணா இசை பாருங்கண்ணா, நான் அவனை பாத்துக்கிறேன். டேய், அவன் உன்னை வயிற்றுல குத்தி இருக்கா, இப்படி வா. அவனை அடிச்சு மூஞ்சி மாதிரி நீக்கு உடச்சு பேக்கல. நீங்க வாங்குறல்ல, எவ்வளவு நேரம் பேலன்ஸ் பண்ணுவ? வா இப்படி. ஏண்டா தெருநாயே, உனக்கெல்லாம் பொண்ணுங்க வாழ்க்கைங்கிறது ரொம்ப ஈஸியா போச்சு. இன்னைக்கு உன் முகரை ஒட்டைக்கல, மூஞ்சி முகரை எல்லாத்தையும் இடம் மாத்துற. இன்னைக்கு நீ அன்பு யாருன்னு பாப்படி. வலிக்கத்தான் அடிக்கிறேன். உனக்கு எவ்வளவு திமிரு. இனி பொண்ணுங்க வாழ்க்கை விளையாடுவேன். நல்லா அடிங்க.
எங்க இப்ப மிரட்டு பாப்போம். இப்ப நெட்ல போடுவேன்னு சொல்லு பாப்போம். சொல்லு, வாய் திறந்து பேசு, பேசுடா. என்ன பொண்ணுங்களை என்ன வேணாலும் பண்ணிடலாம், யாரும் எதுவும் கேட்கறதுக்கு இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? என்ன வாயை உடைச்சிருவேன். என்ன அதான் எடுத்து வச்சு மிரட்டிக்கிட்டு இருந்தியே, நெட்ல போட்டுருவேன், அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன்னு. எங்க இப்ப நீ போடு பாப்போம், இருந்தா போடு. நீ ஒரு மாதிரி பிளான் போட்டா நான் ஒரு மாதிரி பிளான் போடுவேன். ஓகேவா? நல்லா எரிஞ்சுக்கிட்டு இருக்கு பாத்தியா? எங்க இப்ப அதுல இருந்து எடுத்து வந்து போடு பாப்போம், போடு நெட்ல. வலிக்குதுரா, இல்லனா நீ செத்துருப்ப. வந்துச்சு அடிக்க முடியாத நிலைமையில இருக்க. ஏண்டா உனக்கெல்லாம் பொண்ணுங்களோட வாழ்க்கைங்கிறது அவங்ககிட்ட ஈஸியா போச்சு. என்ன திமிர் இருந்திருந்தா, என்ன தைரியம் இருந்திருந்தா, இவ பாத்ரூம்ல குளிக்கும் போது உள்ள கேமரா செட் பண்ணி வீடியோ எடுத்திருப்ப. இத உன் அம்மா உன் தங்கச்சி உன் அக்கா குளிக்கும் போது நான் செஞ்சிருந்தா பாத்துட்டு சும்மா இருந்திருப்பியா? அப்போ இவன் வேற, உன் அம்மா அப்பா உன் தங்கச்சி இவங்களா வேறயா? நீ நல்ல அப்பா அம்மாக்கு தான் பிறந்திருக்கியா? என்ன திமிரு. பொண்ணுங்களோட லைஃப்னா என்னன்னு தெரியுமாடா உனக்கெல்லாம்? ஒரு நாள் பொண்ணா இருந்து பாரு, அப்ப தெரியும் பொண்ணுங்க படுற வலி என்ன, வேதனை என்னன்னு. ஈஸியா போச்சு, வீடியோ எடுத்து நெட்ல போட்டுருவேன், ரூமுக்கு வாழ் கூப்பிடுறேன். அவனே உன்னா வர்ற கோபத்துக்கு எனக்கு. உங்களுக்கு எல்லாம் சின்னதா இடம் கிடைச்சிட்டா போதுமே, அப்படி கேப்ல கெடா வெட்டிடுவீங்க. வெக்கமா இல்ல? இத போய் உன் தங்கச்சி குளிக்கும் போது வீடியோ எடுத்து நெட்ல போடு, அப்ப எப்படி இருக்குன்னு தெரியும். இவன் என்னை குத்தாது கூட எனக்கு பெருசா தெரியலடா. ஆனா இவனை நீ ரூமுக்கு கூப்பிட்டேன்னு சொல்லி அவன் என்கிட்ட நினைச்சு அழுகும் போது எனக்கு எப்படி தெரியுமா இருந்துச்சு? அப்படியே என் மேல மண்ணெண்ணெய் ஊத்துற மாதிரி இருந்துச்சுடா. என்ன தைரியத்துல அவனை கூப்பிட்டேன். டேய் கோபத்தை குறை. என்ன கொஞ்ச நேரம் அமைதியா, ரொம்ப பிளட் லாஸ் ஆகும். இரு, இவனெல்லாம் எந்திரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு, எந்திரி. அண்ணன் தம்பி சேர்ந்து பிளான் பண்ணி எல்லாத்தையும் பண்ணிட்டீங்கல்ல. எவனையும் சும்மா விட மாட்டேன்டா நானு. அவ மட்டும்தான் எனக்கு எதிரியா இருந்தா, ஆனா இப்ப என்னவே அடிச்சிட்டீங்கல்ல. ஆதாரம் எடுத்து வச்சிருந்த வீடியோ எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டீங்கல்ல, எல்லாத்தையும் தீ வச்சு கொளுத்திட்டீங்கல்ல. இனிமே தாண்டா கௌதம் யாருன்னு பாப்பீங்க. என்ன பகைச்சுக்கிட்டதுக்கு நீங்கெல்லாம் ரொம்ப பாடா படுவீங்கடா. வாய் பேசாதன்னு சொன்னேன். நான் என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாது. வாயை மூடிக்க. வணக்கம் நண்பர்களே, இது ஒரு அவேர்னஸ் காண்டி தான் முக்கியமா இப்படி ஒரு கண்டென்ட்டை நாங்க எடுத்தோம். அதாவது இதை எதுக்காக சொல்றேன்னா, ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம் ஆகட்டும், ஒரு ஹோட்டல்ல போய் நம்ம ஸ்டே பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தாலும் சரி, ஏன் ஸ்கூல் பிள்ளைங்க காலேஜ் பிள்ளைங்க டூர் கூட்டு போகும்போது அவங்க அந்த மாதிரி ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போய் அங்க ஸ்டே பண்ற ஒரு சூழ்நிலை வந்தாலும், முதல்ல நீங்க பாத்ரூம்ல குளிக்க போனாலோ இல்ல நீங்க தங்கியிருக்க ரூம்ல முதல்ல என்ன இருக்குங்கிறத முதல்ல நோட் பண்ணுங்க. ஓகேவா? நீங்க அதுக்கப்புறம் நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம். பாத்ரூம்ல குளிக்கிறதுக்கு முன்னாடி பொண்ணுங்க நோட் பண்ண வேண்டிய விஷயமே இதுதான். என்ன பாத்ரூம்ல முதல்ல எங்கேயாவது கேமரா, ஏன்னா கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு கேமரா உள்ள செட் பண்ணுவாங்க. என்ன அதனால எல்லாத்தையுமே கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க எதுவா இருந்தாலும் செய்யணும். என்ன உங்களை நம்ம நம்பி ஒரு இடத்த கூட்டிட்டு போறாங்க, அது எல்லாமே நமக்கு சரியா இருக்கும்னு சொல்ல முடியுதா? இந்த மாதிரி தெரிந்தாங்க ஏதாவது பண்ணி விட்டு போச்சுங்கன்னா என்ன பண்ணுவீங்க? முழுக்க இந்த கண்டென்ட்டை நாங்க ஒரு அவேர்னஸ் காண்டி தான் எடுத்தோம். ஏன்னா நான் நிறைய இடத்துல பார்த்திருக்கேன். இந்த மாதிரில அதிகமா ட்ரெஸ் கடை, அதாவது ட்ரெஸ் கடையில நம்ம ட்ரெஸ்ஸிங் ரூம்ல போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவோம் தெரியுமா, அந்த இடத்துல இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடக்குது. என்ன அதனாலதான் சொல்றோம், முக்கியமா பொண்ணுங்க சேஃபா இருக்கணும்னா இந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம ரொம்ப பாதுகாப்பா இருந்து பாத்துக்கணும். நம்மளை பாதுகாக்க நம்ம நினைச்சா மட்டும்தான் முடியும், யாருனால இது முடியாது. என்ன முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி உள்ள கேமரா எங்கேயாவது செட் பண்ணிருக்காங்களா அதெல்லாம் கொஞ்சம் பாத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணுமோ பண்ணுங்க. முக்கியமா பாத்ரூம்ல குடிக்க போகும்போது ஒவ்வொரு பொண்ணும் இதை நீங்க கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். யாருமே நம்பாதீங்க. உங்க கூட்டிட்டு போற ஒரு ஸ்டாஃபா இருந்தாலும் சரி, யாருமே நம்ப கூடாது. இந்த உலகத்துல யாருக்குமே ஒரு உண்மையான ஒரு இதோட இருப்பாங்கன்னு சொல்லவே முடியாது. என்ன புரிஞ்சுக்கோங்க. இவனை நான் போலீஸ் ஸ்டேஷன்ல புடிச்சு கொடுத்துக்கிறேன். நீ எந்திரி, முதல்ல ஹாஸ்பிட்டல் கிளம்பு. எந்திரி, இல்லனா இவனை முதல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல புடிச்சு கொடுங்க. அப்படின்னாதான் என் ஆத்திரம் அடங்கும். இசை மயக்கப்பட்டு விழுந்துட்டா, அவளே ஹாஸ்பிட்டல் கொண்டு போகணும். முதல்ல உனக்கு எவ்வளவு ரத்தம் இருக்குன்னு பாருடா. தெரியாம குத்துனாலும் எவ்வளவு பிளட் போயிட்டு இருக்கு பாரு. சீக்கிரம் முதல்ல எந்திரி. நான் எந்திரிக்கிறேன். இவளையும் தூக்கிட்டு வாங்க.
நான் வெளியே வெயிட் பண்ண. சரி அதெல்லாம் இருக்கட்டும். இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்னு எதுக்கு என்கிட்ட சொல்லல? உடனே உன் மேல பழைய தூக்கி போட்டு நீ பெரிய தியாகி ஆயிருவியா? எப்படி? நான் நம்பவே இல்லையே, உன்னை சுத்தமா நம்பவே இல்லை. ஏன்னா உன் மேல எனக்கு சுத்தமா நம்பிக்கையே கிடையாது. நீ அப்படி செஞ்சிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். இப்போ எவ்வளவு தூரம் கொண்டு வந்து விட்டுருக்கு. நீ அன்னைக்கே சொல்லியிருந்தா மூஞ்சி முகர் எல்லாத்தையும் ஒட்டச்சு அன்னைக்கே நீ வீடியோ டெலிட் பண்ணிருப்பேன். எதையுமே நீ இப்படியே தான் என்ன எப்போதுமே தனியா தான் எல்லாத்தையும் செய்ய நினைச்சிட்டு இருக்க. என்ன இது எதுவுமே சரியில்லை. நம்ம பாரு இப்ப எவ்வளவு தூரம் வந்திருக்குன்னு. இப்போ உன்னை மட்டும் வயிற்றுல குத்துறது வீடு தெரிஞ்சுன்னா அவ்வளவுதான் பாத்துக்கோ. எந்திரி, முதல்ல ஹாஸ்பிட்டல் கிளம்பி எந்திரி. சாரிண்ணா, சொல்லக்கூடாதுல்ல எதுவும் இல்ல. இவ ஒரு பொண்ணுண்ணா, எந்த இடத்துலயும் இவ அசிங்கப்பட்டுற கூடாது. அது மட்டும் இல்ல, இவ ஏன் இசை யாருக்காகவும் எந்த இடத்துல நான் விட்டு கொடுக்க கூடாதுன்னு நினைச்சேன். அதனால தானே சொல்லல, மன்னிச்சுக்கோங்க. என்னவோ இப்ப அதை பேசிட்டு இருக்க நேரம் இல்ல. எந்திரி முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு. இசை, உன்னை எப்படியோ காப்பாத்திட்ட. எனக்கு இது போதும். நீ என்னை குத்துறது எனக்கு வலிக்கல. இப்போ நீ என் இசையா இருக்க, எனக்கு அது போதும். போதும்டி, இனி நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த வீடியோ எல்லாமே அப்படியே நெருப்போட நெருப்பா அழிஞ்சிருச்சு. இனி உனக்கு எல்லாமே நல்ல நேரம்தான். என்னதான் உன்னை கோவப்படுத்தி உன்னை கிண்டல் பண்ணாலும் உள்ளுக்குள்ள உண்மையா தாண்டி லவ் பண்ண. அதனாலதான் நீ சொன்ன அந்த ஒரு வார்த்தை என் மண்டைக்குள்ள அப்படியே புழு ஓடுற மாதிரி ஓடிக்கிட்டே இருந்துச்சு. இப்போ நிம்மதியா இருக்கு. நீ கஷ்டப்பட்டதை விட உன்னை விட நான் தாண்டி அதிகமா கஷ்டப்பட்டுட்டேன். என்னத்தா கேளு, நானே தப்பா நினைச்சுக்க போறேன். இல்ல, நான் இந்த வீட்டுக்கு வந்து 4-5 நாள் கிட்ட ஆக போகுது. இன்ன வரைக்கும் வீட்டில் நான் ஒரு வேலை கூட செய்யல. நான் பாட்டில் அந்த ரூம்குள்ளே அடைஞ்சு கிடந்தேன். பேச கூட விருப்பம் இல்லாமதே உள்ள உட்காந்துக்கிருந்தேன். ஆனால் நான் வந்ததுக்கு அப்புறமும் நீங்க வேலைதான் செய்யல. என்னை பார்க்கும்போது உங்களுக்கு கோவம் வரலையா? எனக்கு எதுக்கு கோவம் வரணும்? நான் ஒன்றும் மற்றவங்க மாதிரிலாம் கிடையாது. என்ன, எனக்கு பிடிச்சதை நான் பாட்டில் செய்வேன். யாரும் எதிர்பார்த்தாலும் எந்த வேலையும் செய்ய மாட்டேன். அது தெரியுது. இருந்தாலும் நான் பாட்டில் அந்த ரூம்குள்ளே தான் நடந்தேன். அதான் கேட்குறேன், எல்லா வேலையும் எது போட்டு செய்யல. அப்புறம் எனக்கு இந்த சமைக்கிறதுலாம் ஒழுங்கா வராது. உடனே எனக்கு அதெல்லாம் செய்ய வராது. வீட்டுக்கு ஆளுகளுக்கு ஏத்தாப்புலாம் என்னால் செய்யவும் முடியாது. நீ ஒரு வேலையுமே செய்ய வேண்டாம்னு சொல்றேன். என்ன, புதுசா கல்யாணம் ஆனவள உடனே மிரட்டி மடையில வெட்டி வேலை வாங்குற அளவுக்கு அந்த அளவுக்கு கேவலமான பொம்பளைல நான் கிடையாது. பொறுமையா செய்யலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. வீட்டில் இருக்கவங்க ஒவ்வொரு மாதிரி திம்பாங்க. அவங்களுக்கு எல்லாத்தையும் காக்கி போட்டு இருக்க முடியுமா? அதனால பொறுமையாவே செய்வோம்டா. ஐயோ, இந்த குடும்பத்தை விட்டு நானே போகணும்னு நினைச்சா கூட முடியாது போலயே. அநியாயத்துக்கு நல்லவங்களா இருக்காங்களே. என்னமோ சரிதான். அடியாத்தி, இந்த கள்ளிக்கு இருந்தாலும் இந்த நடிப்பு ஆகாதுடி. வீட்டை அடங்கிக்கிட்டப்பறம் நல்லா சிரிச்சு பேசுறது, இங்க வந்தா மட்டும் குரங்கு மாதிரி கடிக்கிறது. சரி, உனக்கு என்ன பிரச்சனையோ இருக்கட்டும். என்கிட்ட பேசலைனாலும் என் வீட்டு ஆளுகிட்டையாவது நல்லா சிரிச்சு பேசினா போதுமே. வேற எதுவும் எனக்கு தேவையில்ல. ஏன்னா அவங்க மனசு போன்ற மாதிரி எதையுமே நீ நடந்துக்கிற கூடாதுன்னு நினைக்கிறேன். நீ என்கிட்ட சேர்ந்து வாழல, இல்ல என்கிட்ட பேசல, என்கிட்ட சிரிச்சு பேசல, நான் ஒரு நாள் கவலைப்பட மாட்டேன்.
எனக்கு தேவை நீ சந்தோஷமா இருக்கணும், என் வீட்டு ஆளு கூட கலகலன்னு கலந்து பேசணும். அப்படித்தேன். இல்லை என்னடா பொசுக்கணும் வந்துட்ட? என்ன ஏனே ரூமுக்கு கூட வரக்கூடாதா? என்ன கல்யாணம் ஆனா கொஞ்சம் திருசு திருசா நடந்துருக்கியா? நேற்று அப்பதான் தாவதாக சொல்லிக்கிறேன். உனக்கு விஷயம் தெரியுமா? நீங்க பண்ற ரொமான்ஸ் அவங்க அங்க உட்காந்து பண்ணிக்கிருக்காங்க. சொல்லி சொல்லி சிரிச்சுட்டு இருக்கு தெரியுமா? தென்னையா உட்காந்து மனசுல படிக்க விட மாட்டேங்குது. அச்சோ இந்த அப்பதா புராணம் பெரும் புராணமா இருக்குடா. சரி என்ன போசக்கிட்டு வார? ஒண்ணும் கிடையாது. நாளைக்கு ஃப்ரெண்ட்ஸுகளோட வெளியே போறேன். என்னை பத்தியும் தெரியும்ல, அதே பார்ட்டிலாம் வைக்கலான்னு ஒரு முடிவு பண்ணிருக்கேன். இந்த தடவை நான் தான் காசு போடணும். கொஞ்சம் பார்த்துக்கிட்டு செஞ்சு விடுறது. அம்மா கிட்ட சேர்க்க வேண்டிய இருப்பாங்க. அதுக்குதே எப்ப பார்த்தாலும் இந்த போலீஸ்காரங்கிட்டே வந்து காசை பிடுங்கறதே ஒரு சோழியா வச்சுக்கிறக்கடா நீ. இதெல்லாம் என்னன்றே என்ன நீ? இன்னும் மிஞ்சி மிஞ்சி போனா 6 மாசமே மதுரையில கிடப்பேன். அப்புறம் சென்னையில போயிருவேன். டாக்டர் படிக்கணும்ல. அது வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸுகளோட என்ஜாய் பண்ணு நினைச்சிருக்கேன். டாக்டர் படிக்கலாம் அனுப்பிட்டாங்கன்னா வாழ்க்கையே போயிருமே. சொன்னா கேளுனே, புரிஞ்சுக்கணே. இல்லை என்ன இன்ன வரைக்கும் நீட் எக்ஸாமுக்கு படிச்சுக்கிட்டேவா இருக்க? உன் பாட்டில படிச்சுட்டு இருக்காங்களா? இல்லை சீக்கிரமா படிச்சு முடிச்சுட்டு போய் அடுத்தடுத்து மெடிக்கல் காலேஜ்ல படிக்கிற வேலையை பாருங்கடா. அதே நீ ஒரு 6 மாசம் தானே, அப்புறம் மறுபடியும் எழுதி பாஸ் பண்ணிட்டுனா ஒரு வேலை சென்னைக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அப்புறம் என்ன செய்வேன்? அதுக்கு தானே என்ன வெண்ணையும் எம்பிட்டு வேணும்? இப்போதைக்கு ஒரு 20 ரூபா மட்டும் அக்கௌண்ட்ல போட்டு விடுறேன். அதுவே காலியா போச்சுன்னா பிறகு கேட்கறேன். 20 ரூபா போட்டு வரதே பெரும்பாடு. இதுல காலியா போச்சுன்னா பிற வேற கேப்பியலோ உண்டா மட்டும் தெரிச்சு போயிரும் பாத்துக்க. அடிச்சா அடிச்சுக்கணே, எனக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. எனக்கு இப்ப காசுதே வேணும். அம்மாட்ட கேட்டா அம்மா செருப்பு கொண்டே அடிப்பாங்க. அப்பா அதுக்கு மேல வருவாரு. அதனால கொடுத்துருனே. சரி சரி போட்டு விடுறேன். அக்கௌண்ட்டுக்கு 30 ரூபாய் போட்டு விடுறேன். செலவாச்சுன்னா மீதியை பாத்துக்குருவேன். என்ன அதுவே பார்த்து செலவுன்னு. சரி பார்த்து பத்திரமா அங்கங்க ஆடிக்கு இருக்காம எங்கேயாவது போய் மாட்டிக்கிட்டு எனக்கு போன் அடிச்சுன்னு வச்சுக்க, நீ செத்துருவேன். அப்படித்தான் பாத்துக்க. அன்னைக்கு உனக்கு கடைசி நாள் பால் ஊத்திடும் பாத்துக்க. இல்லனே நான் அப்ளை எதுவும் செய்ய மாட்டேன். சரி நான் போயிட்டு வரேன். மறக்காம காசை போட்டு விட்டுருங்க. என்ன இன்னைக்கு ஸ்டேஷன் கிளம்பலையா அப்படின்னு இருக்கு. எங்க அண்ணியா கடா? அவங்க அண்ணியா தாங்க சமையல் நின்று இருக்காங்க. ஓஹோ பொண்டாட்டி அங்க விட்டுவிட்டு புருஷர் இங்க உட்காந்து காமிச்சிருக்கீங்களா? சரி இது 90s லவா இல்ல 2K லவா? கொஞ்சம் சொன்னீங்கன்னா பரவாயில்ல. என்ன மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத. உனக்கு இப்ப காசு தானே வேணும். போட்டு ஒரு ஜோடியை போட்டுட்டு போ. சரி வாரு கிளம்பு கிளம்பு. ரெட்ட குழம்பி மஞ்சளா மஞ்சளா சரி இல்ல மஞ்சு, முதல்ல நல்லா பாசமா தெரியுமே ஏதாவது எடுத்துட்டு வருவேன். இப்ப நான் அடிக்கடி வெக்கப்பட்டு இருக்கு. அப்புறம் பாத்துக்க நம்ம காதல் நல்லா இருக்காது. இந்த வயசுல இது அடிக்கிற லூட்டிய பத்தியலா? சரி தப்போசி இவங்க அங்க வந்து ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டோம். அதெல்லாம் நமக்கு தேவையில்ல. அது இருக்கட்டும். சரி அத்தைக்கு உதவி சரியா? என்னடா இவ்வளவு உதவி செய்வேன்னு சொல்லிட்டு இப்ப பொசுக்கிட்டு உதவி கேட்கறாளே நினைச்சுக்கிறாத. இந்த அது பாத்திரத்தை அப்புறம் கழுவி முடிக்கணும். அதுக்கிட்டே வேமா கதிர் வேலைக்கு போறதுக்கு சூப்பு வச்சு கொடுக்கணும். முருங்கைக்கீரை சூப்புமா கொஞ்சம் பிடிக்கணும் தரியா? இதுல என்னத்தா இருக்கு? இந்த வேலை கூட செய்யலடா. என்ன கீரை தானே வேணும்? நான் பிடிக்கிட்டு வரேன். சரி சரி சோளங்களை பிடிக்கிட்டு வா. உருவிக்கிறோம். என்ன கையில பிடிக்கிட்டு வந்தீங்கன்னா புழு பூச்சி இருந்துச்சுன்னா தெரியாது. நீ என்ன பண்றேன்னா உங்க ரூம்ல மேல கிடக்கு கதிர்ட்ட சொன்னா எடுத்துருவியா? அதனால அப்படியே எடுத்து அது மட்டும் போய் முருங்கீரை பிடிக்கிட்டு வந்துரு. சரிங்க. ஐயோ சோளகு வேற மேல இருக்குன்னு சொல்லிட்டாங்க. கண்டிப்பா நம்ம கேட்டாது. இந்த ஆள்கிட்ட சொன்னா அவரா பண்ணுவியா? சரி என்ன பூவரசி, நீ ஒன்றும் அப்படி பெரிய தைரியமான ஆள் இல்லாமல என்ன? நீ தைரியமான ஆளுவே. நம்மளே ஏறி எடுப்போம். இந்த ஆள் கிடக்குறியா? ஃபைல பூரா மாத்தி வச்சு நம்மள சாவடிக்கிறதே ஒரு வேலையா வச்சுக்கிருக்காங்க. வேறதே இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா எங்கன்னு சரியா விளங்கலையே. சரி ஏறி பாப்போம். அம்மா இங்க எங்கடா வச்சிருக்கீங்க? பூவாசி கோலம் வச்சதே விழுந்துருவா. என்ன வெண்ணைக்கு மேல ஏறின? நான் எங்கடி உன்னை பிடிச்சிருக்கேன்? நீனே என் மடியில விழுந்து கிடக்குற. இப்ப நான் மட்டும் நினைச்சுக்கோ பொட்டி வரைக்கும் கீழே விழுந்திருப்ப. இவனுக்கு அப்படி என்னதான் பிரச்சனையா இருக்கும்? நாம பக்கத்துல நெருங்கினாலே ஒரு மாதிரி ரொம்ப பயப்படுறா. இவனுக்கு என்ன பிரச்சனையா இருக்கும்?
பொருடி அடிபட்டு இருக்குல்ல, எரும மாடு மாதிரி நேர ஏறி நின்னுட்டு அப்புறம் வலிக்குது குத்துது குறையுதுண்டா பொறு. நட்டை எடுத்து விட்டு இருக்கேன்ல பொறு. சித்த பேசாம இருடி. வலிக்கிறதுக்குதான் சொடக்கு எடுத்துக்க இருக்காங்க. கால் சுடுக்கி இருக்குல்ல, அதுக்குதான் போட சொடக்கு எடுத்து விட்டு இருக்கேன்ல. பொண்டாட்டிக்கிட்ட சந்தோஷத்தை மட்டும் எதிர்பார்க்க ஒன்றும் உண்மையான புருஷனா இருந்துடவும் முடியாது. அவன் ஆம்பளையும் கிடையாது. என்ன உன்னோட பிரச்சனை என்னன்னு சீக்கிரமாவே கண்டுபிடிச்சு அதுல இருந்து உன்னை சீக்கிரமா வெளியே கொண்டு வரேன். என்ன எனக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லா விளங்குது, உன்னை நான் தொட்டாலே அது உனக்கு சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. அதுல இருந்தே நல்லாவே விளங்குது உனக்கு இதுலதான் எங்கேயோ பிரச்சனை இருக்குண்டு. அதை இதே நினைச்சு மனசை போட்டு குழப்பாத. உன் பிரச்சனை என்னன்னு கூடி சீக்கிரத்திலே கண்டுபிடிக்கிறேன். இப்ப கால்வலி பரவாயில்லையா? ரொம்ப பண்ணாதடி. இருட்டுக்குள்ளே தனித்து நின்றேன், பெண்மினி பூச்சிகள் மிதக்க விட்டாய், நிகரையில் அடைந்து விட்டு சிறகுகள் கொண்டு தென்னை பறக்க விட்டாய், அடித்து தொலைந்து விடும் தீவை போல மாட்டிக்கொண்டு இறுதி சடங்கில் மீதிகள் படும் பூவை போல் கசங்கி விட்டேன். தெய்வம் பூமிக்கு வருவதில்லை, தாயை பதிலுக்கு அனுப்பி வைத்தான், தாயும் இங்கு எனக்கு இல்லை, எனக்கு ஒரு தாயை அவன் உருவில் வந்து தோழியா என் காதலியா யாரடி என் கண்ணே, தோழியா என் காதலியா யாரடி என் கண்ணே, மடி மீது தூங்க சொல்கிறாய், தோள் மீது சாய்ந்து கொள்கிறாய், நெருங்கி வந்தால் நண்பன் என்கிறாய், ஓ பெண்ணே.